ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.2 ஐந்தாம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. பின்வரும் புள்ளிகள் வரிசைப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது ஒரு இணைகரத்தை அமைக்கும் என நிறுவுக. இப்போ ஒரு இணைகரம் வரைஞ்சாச்சு. இதுக்கு ஏபிசிடின்னு பேர் கொடுத்துருக்கு. ஏ வந்து -3 1, பி வந்து -6 -7, சி வந்து 3 -9, டி வந்து 6 -1. இப்போ இணைகரத்தின் பக்கங்கள் எப்படி இருக்கும்? எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருக்கும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமா இருக்கும். இந்த ரெண்டு பக்கமும் எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருக்கும். அப்ப என நிறுவுகன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏபிசிடி ஓர் இணைகரம் எனில் எதிரெதிர் பக்கங்கள் சமம். ஏபி சிடிக்கு சமமா இருக்கணும், பிசி ஏடிக்கு சமம் இருக்கும். எதிரெதிர் பக்கங்கள் சமம். இணைகரத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமம். ஏபி கண்டு ஏயும் பி x2 - x1 the whole square, y2 - y1 the whole square. இது -3 ஆகும், 8 ஆகும், -9 64 73 √73. எது? ஏபிங்கிற பக்கம், இந்த பக்கம் √73. அதே போல பிசி கண்டுபிடி. 4 பக்கமுமே கண்டுபிடி. x2 - x1 the whole square, y2 - y1 the whole square, பிளஸ் மைனஸ் இருந்தால் சப் பண்ணணும், ரெண்டு ஒரே சைன்னா ஆட் பண்ணணும். அது தெரியும் இல்லையா? 81 4 √85 பிசி 4 பக்கமும் கண்டுபிடிக்கும். அடுத்து சிடி 3 - 9 6 -1. ஸோ சிடி x2 - x1 the whole square, y2 - y1 the whole square, 3 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 9 + 64 73. சிடியும் ஏபியும் √73 வருது பாருங்க. ஓகே, ஏபிசி ஈக்குவல் டு சிடிஆர், எதிர்பக்கம் சமமா இருக்கு. அடுத்து ஏடி கண்டுபிடி. x1 - x2 the whole square, x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. 9 ஸ்கொயர் -2 ஸ்கொயர் 99 81 + 4 √85 வருதா? பிசியும் ஏடியும் சமமா? ஸோ எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருக்கு. எனவே ஏபிசிடி ஓர் இணைகரம். ஃபர்ஸ்ட் சம் முடிச்சாச்சு. செகண்ட் சம் வரிசைப்படி எடுக்கணும். வரிசைப்படி ஏபிசிடி எடுத்தாச்சு. 4 பக்கத்தையும் கண்டுபிடிப்போம். எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருக்கணும். ஏபி x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இதை x2y2 இது x1 y1 எடுத்திருக்கேன். 12 ஸ்கொயர் 13 ஸ்கொயர்
144 169 ஆட் பண்ணுறேன். 313 ஏபி பிசி x2 minus x1 the whole square y2 minus y1 the whole square 10 ஸ்கொயர் சப் பண்ணா 2 ஸ்கொயர் 100 4 104 பிசி. அடுத்து சிடியும் ஏடியும் சிடி x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square 12 வரும். இது 13 வரும். 144 169 313 சிடியும் ஏபியும் ஈக்குவலாக இருக்குது. ரூட் 313 எதிரெதிர் பக்கம் ஒன்று சரியாயிருச்சு. இன்னொன்று செக் பண்ணுவோம். அடுத்து ஏடி ஏஎன்டி எடுப்போம். ஃபார்முலா படி போடுவோம். நூறு + 4 104 வருது. ஏடி பிசி is equal to ஏடி ஏபி is equal to சிடி. ஓகே, எதிரெதிர் பக்கங்கள் சமம். எனவே ஏபிசிடி ஓர் இணைகரம். இதெல்லாம் 5 மார்க் சம், அதனால எல்லா ஸ்டெப்பும் எழுதணும். ஓகே.